இந்த புனித பூமியில் ரொம்ப ரிக்வெஸ்டா ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிராக எந்த வன்முறை சொல்லையும் கோபத்தில் கூட பயன்படுத்தி விடாதீர்கள். நடந்துரும். அம்மா சொல்லு எப்பவுமே நம்மள அம்மா திட்டும் போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அட பாவி இவ்வளோ அநியாயம் பண்றியடா நீ நாசமத்து போவ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருன்னு அர்த்தம். நாசம் அற்று போ. உன்னை கேடு வந்து சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த கேடு உன்னை விட்டு அகலட்டும் என்றுதான் தாய் சொல்வாளே தவிர தாயும் தந்தையும் வசை சொற்களை பயன்படுத்துவதிலிருந்து உங்கள் குழந்தைகளை உங்கள் நாக்கை காப்பாற்றிக் கொள்ளும். நல்ல வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த ரொம்ப மனசு உருகி சொல்றேன் இந்த விஷயத்தை. இந்த குழந்தைகள் வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய்னு சொல்லும் போது நம்ம மனசு எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் அப்படி ஆடி அடங்குச்சு இல்ல? இதுல இந்த வளர்ந்த குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் இருப்போம். மறுபடியும் அந்த குழந்தைகள் சிறிய குழந்தைகளாக நம் கைக்குள் வந்து விட மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் அது குழந்தைகளை கையில் வைத்திருப்பது. தவற விடாதீர்கள். அந்த வாய்ப்பு இப்பொழுது இருந்தால் அதை தவற விடாதீர்கள். குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியாள் ஆவதற்கு என்பது இயற்கையினுடைய விஷயம். அது அதனிடம் கொடுத்து விடுங்கள். அவர்களை குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள். சில ஸ்கூல்ஸ் இருக்கு சார், பிரம்மாண்டமான ஸ்கூலு. சேர்மன் சார் பாருங்க 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டேன். ஆனா நான் அவரை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட PhD முடிச்சவங்க எல்லாம் 35,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணுமே படிக்கல, ஆனா 35,000 40,000 சொல்லிட்டு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குது. அது அப்ப எப்படி படிச்சிருக்கோம்? கல்வி என்பது என்ன? வெறும் டிகிரி வாங்குறதா? கிடையாது. டிகிரி வாங்குறதுக்கு பேர்ல கல்வி. எதை கற்றாலும் அதை அடுத்த இந்த சமூகத்திற்கு நன்மை தருகின்ற அளவிற்கு டெவலப் பண்றீங்களா? சொற்களை சரியா புரிஞ்சுக்கிறோமா? நாம சூட்சுமமாகத்தான் வந்து சேரும் சொல். சில நேரங்களில் புரியாது. விதை தான் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க, முளைக்கும். காலத்தில் பிடித்துக் கொள்வது. எதை தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அது காசு பணத்தால் மட்டும் நிர்ணயம் ஆகாது. என் பேச்சிற்கு நீங்கள் தருகின்ற கூலி எது தெரியுமா? நான் பெறுகின்ற ஊதியம் எது தெரியுமா? உங்கள் வாழ்நாட்களில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என் பேச்சிற்கு நீங்கள் தரும் விலை. உங்களை போற ஒரு ஆடியன்ஸை நான் பெற்றேன் பாருங்க. நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் சொல்லாக மாற்றி உங்களுக்காக அந்த நேரத்தை தந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் விலை. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணுமா? விலை இருக்கு. நீங்க ஒரு காதலில் விழணுமா? விலை இருக்கு. கல்யாணம் வேணுமா? விலை இருக்கு. குழந்தைகள் வேண்டுமா? விலை இருக்கு. எல்லாவற்றிற்கும் விலை இருக்கு. படித்து பட்டம் பெற வேண்டுமா? விலை உண்டு. விலை என்பது காசினால் அல்ல. உங்கள் உழைப்பு, உங்கள் கமிட்மெண்ட், உங்கள் டிசிப்ளின், இது எல்லாம் விலைதான். யார் ஒருவர் அந்த விலையை சரியாக செலுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் தான் விரும்புகின்ற பொருள் வந்து சேர்கிறது. இந்த சிந்தனையின் தெளிவு மட்டும் இருந்தால் போதுமானது. நான் ரொம்ப காத்திரமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன், ரிவீல் பண்ண போறேன். சமீபத்தில் எனக்கு உங்க மேல ரொம்ப பொறாமை வந்தது. எல்லாரும் தான் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க. இவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, எவ்வளோ ஊருக்கு போறீங்க, எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு புகழ். யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? யார் சிறந்தவர்கள் தெரியுமா? யாருடைய பக்கம் தராசினுடைய தட்டு தாழ்ந்து இருக்கு தெரியுமா? பேச்சாளர்களுடைய தராசின் பக்கம் எப்பொழுதும் உயர்ந்துதான் இருக்கும். அது கீழே போகாது. யாருடைய தட்டு வெயிட்டா கீழே போகும்னா, எங்கே கீழே போகும் என்றால் பேச்சாளர்கள் செல்வத்தை பெறுவார்கள், சில பயண அனுபவங்களை பெறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள். ஆனால் இந்த மூன்றை கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனையை அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் கேட்பவர்கள் பெறுவார்கள் என்றால் பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் லாபகரமானவர். ஒருபோதும் பணமோ செல்வாக்கோ அனுபவங்களோ சிந்தனைகளை விட உயர்ந்தது கிடையாது. நான் எங்கேயோ படித்தேன். நீ ஒரு புத்தகம் வாங்குகிறாயா? ஒருபோதும் அந்த புத்தகத்தை நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது. வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று கேட்டார்கள். வாழ்க்கையில் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து விழும், பிடித்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா மாலை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாம தான் டிசைட் பண்ணணும். நான் இப்ப காலத்தில் நீங்கள் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். கருப்பின தலைவன் ஒருவன். அந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார். அந்த எபிசோடு, அந்த புத்தகத்தை திறந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள நுழையும் பொழுது அது என்னை வசீகரிச்சு என்னை பிடிச்சு போட்டுருச்சு. அந்த புத்தகத்தை படிக்காம என்னால தப்பிச்சு போக முடியல. ஆனால் அந்த புத்தகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா?
கவலை கொள்ளாதீர்கள். ரொம்ப ஆழ்ந்து கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரனின் மகன் வாகனமின்றி ஏழையாகி தெருவில் நடப்பான். சாபம் இல்ல, சாபம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி. நான் எங்க அப்பா தான் சைக்கிள்ல போனார். நான் படித்து செல்வாக்கு பெற்று பதவி பெற்று பணியில் சேர்ந்து ஸ்கார்பியோவில் வந்து இறங்கியிருக்கேன். என் பையனையும் படிக்க வைக்கிறேன். அவன் அடுத்தடுத்ததான் பெரிய பெரிய விஷயங்கள்ல தானே போவான். அவன் தன்னுடைய மகனுக்கு அதை விட பெருசால தருவான். அப்போ என்னுடைய பேரனின் மகன் எப்படி தெருவில் காசு இல்லாம ஏழையாகி நடப்பான்? இந்த பெரியவர் சொல்லுகின்ற வார்த்தையின் ரகசியம் என்ன? இதை நான் உங்க முன்னால போட்டுறேன். இது வெறும் சாபமோ, நாம் சிந்திக்க முடியாமல் கடந்து போகின்ற ஒரு கெட்ட வார்த்தையும் கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி ஏழ்மையில் தெருவில் நடப்பான். சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட சொல்றார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதேனும் நன்மையை செய்யக்கூடும். சிரமமான சூழல். நம்பர் 1, சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உங்களின் பேரனின் மகன் நடப்பான். எவ்வளவு செலவு பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு? காசு காசு காசு. எவ்வளவோ வசதிகள் எல்லாம் இருக்கணும்னா சில ஸ்ட்ராட்டஜியை பின்படுத்துங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு எஸ் சொல்லாதீர்கள். எது கேட்டாலும் எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல, என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். இப்படி கேட்குறாங்க சார் காசை. இப்படி இல்லையா, இப்படி வேணுமா? ஏங்க 5 ரூபா கேட்டாலே முதுகுல பள்ளீர்னு ஒரு அடி விழுங்க. கட்டு கேட்குது, அதுவும் இப்போ 10 ரூபா கட்டு இல்லைன்ட்டான். 20 ரூபா கட்டும் இல்லை, கட்டுனாலே அது 50 ரூபா தான் மினிமம். 100, 500. நான் யோசிக்கிறேன், இந்த விட்டமின் எம் என்ன செய்து தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு விட்டமின் கே கொடுக்குது. கொழுப்பு. இந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு வேலை செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே தொடங்க. திடீர்னு சொன்னா அடம் பிடிக்கும். பிராக்டிஸ்ல கொண்டு வாங்க. விட்டமின் என் நோ. நம்ம அம்மா அப்பா சொல்லல நோ. 100 விஷயம் சொன்னா 75க்கு நோ, 25க்கு பார்க்கலாம். ஒரே ஒரு விதையை மட்டும் தூவுகிறேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதேனும் தருகிறேன் என்று வாக்கு தந்து விட்டால் தந்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தராதீர்கள். துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்பது ப்ராக்ரஸ், கல்வி என்பது ப்ராசஸ். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னை தானே ஒப்படைக்கணும். ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை. இங்க எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா. நான் சொல்ற விஷயத்துக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, நானும் தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கறதுக்கு நாம கேட்கல, அதுவும் கேட்கல. ஒரு அம்மா சொல்லுது, இல்ல இல்ல நான் கேட்டேன், என் பிள்ளை தான் கேட்க மாட்டேங்க. இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்தை, நான் ஒரு அறத்தை, நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லி தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது. ஆனா ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். என் புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க சில அம்மா அப்பா. குழந்தைக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? பர்ஃபெக்ஷன். என் பிள்ளை 100க்கு 100 மார்க் கரெக்டாக வாங்கிடும். எவ்வளோ ப்ரெஷர் வரும் தெரியுமா அந்த குழந்தைக்கு? 99 வாங்க முடியாதுங்க, அதால் டிப்ரெஷன் ஆகிடும். எனக்கு தெரியும், என் கிளாஸில் உட்காந்துட்டு ஒரு 97 அழும்.
மிஸ் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ், வேற என்ன போடுறது? 2 மார்க்ஸ் மிஸ். போட்டுக்கோ. வேணான்னு தானே போடலை, இல்லைன்னு தானே போடலை, போ. ஓ புழிஞ்சி புழிஞ்சி அழும். பக்கத்தில் ஒன்று கே 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 கே, அது 2 மார்க். அது 2 மார்க் வாங்கி சிரிக்கிறது கூட மேட்டர் கிடையாது ப்ரொஃபஸர். என் வலியை சொல்கிறேன். அது சொல்லுது பக்கத்தில் 98, ஏன் அழுவுற? எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். சீ லூஸ், அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதாங்க கோவம் வந்ததே எனக்கு. அது உங்ககிட்ட 2 மார்க் வாங்கிட்டு இது சிரிக்கக்கூடாது, 98 வாங்கிட்டு அது அழக்கூடாது. இதுதான் கல்வி.